சாயங்கால வேளையில் சோதோம் நகரத்துக்கு 2 தூதர்கள் ஒரு திட்டத்தோடு வந்தார்கள். அங்கு லோத் என்பவன் அவர்களை பார்த்து தரை மட்டும் குனிந்து மரியாதை செய்தான். அந்த நாட்களில் அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுமாயிருந்தான். லோத்து அவர்களிடம், என் ஆண்டவர்களே, என் வீட்டிற்கு வாருங்கள், இரவு அங்கே தங்குங்கள் என்று அவன் அவர்கள் வேண்டினான். லோத்தின் வார்த்தையை கேட்டு அவனுடைய வீட்டை நோக்கி கடந்து சென்றார். லோத்து அவர்களுக்கு விருந்து செய்தான். புளிப்பில்லா அப்பத்தை வைத்து அவர்களை போற்றினான். அந்த இரவு சோதோம் நகரத்தின் மனிதர்கள், இளையவர்களும் முதியவர்களும் அனைவரும் சேர்ந்து லோத்தின் வீட்டை சூழ்ந்தார்கள். கதவை தட்டிக்கொண்டு கத்தினான். வெளியே வந்து கதவை மூடிக்கொண்டு நின்றான். என் சகோதரர்களே, தயவு செய்து இந்த தீமையை செய்யாதீர்கள் என்று லோத்து பயத்துடன் கெஞ்சினான். நேரத்தில் தேவனின் தூதர்கள் தலையிட்டார்கள். மக்கள் குருடாகி போனார்கள். தயாராகுங்கள், இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது. உங்களுடைய குடும்பத்தினரை எல்லாம் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து உடனே வெளியேறுங்கள். தேவனுடைய கருணையால் ஐயோ அப்பா, அவர்கள் தாமதித்த போது தூதர்கள் அவர்கள் கைகளை பிடித்து நகரத்திலிருந்து வெளியே கொண்டு போனார்கள். உங்கள் ஜீவனுக்காக ஓடுங்கள், பின்னால் திரும்பி பார்க்காதீர்கள். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து சோதோம் மற்றும் கொமோரா மீது அக்கினியையும் கந்தகத்தையும் பொழிந்தார். அந்த நகரம் முழுவதும் ஒரே கணத்தில் அழிந்தது. ஆனால் லோத்தின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்தாள். அந்த ஒரு கணம் அவள் உப்புத்தூணாக மாறினாள். தேவன் முன் செல்ல அழைக்கிறார். பின்னால் பார்க்கும் கண்கள் எதிர்காலத்தை இழக்கச் செய்யும். இன்று நீ எந்த திசையை நோக்கி நடக்கிறாய்?